கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்ம ஜீவவசன சபையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தருடைய மன மகிழ்ச்சி இல்லாமல். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தீர்வ கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடும். ஆமென். ஆண்டவர் குறித்து பார்த்து காலம் காப்படியும் நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா. ஐயா, இந்த மாலை வேளையிலும் உண்மை நன்றியோடு உண்மை சோசரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை ஆராதனையை நாங்கள் உங்கள் கருத்துக்களே ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஐயா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்கள் கருத்துக்களே ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஐயா, உங்களுடைய தேவ கிருபை ஐயா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தலைவருமா நாங்கள் செல்கிறோம் ஐயா. ஐயா, இந்த மாலை ஆராதனை ஆண்டவரே அப்பா உங்கள் கரத்தையே ஒப்பு கொடுக்கிறோம். ஆலய வாசல் தொடங்கி பரிபூரம் வரைக்கும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய செகண்டா மகிமையினாலே ஆண்டவரே அப்பா நீங்கள் நிரப்பவனமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலய பிரகாரமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஐயா நாங்கள் முதல் கருத்துக்களே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, பாடல் பாடுகிறவர்கள் ஐயா, தசவாதம் காணிக்கைகள் ஐயா, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் உங்கள் கருத்துக்களே ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஐயா, வார்த்தையை கொடுக்குற தாசரே நாங்கள் உங்கள் கருத்துக்களே ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஐயா, அந்த வார்த்தையின் ஊடாக தகப்படி ஐயா நாங்கள் உயிர் படைந்து அதன்படி எங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள கர்த்தாவே ஐயா உங்களுடைய கிருபையை ஒவ்வொருவருக்கும் தருவமாக சொல்லுகிறோம் ஐயா. மீதியான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஐயா நாங்கள் உங்கள் கருத்துக்களே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்லதாக. ஆமென். நாங்கள் இன்றைய நாளும் வேத ஆதாரத்திற்காக சங்கீதம் 150 எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாடு சங்கீதம் 150 762 பக்கத்தில் இருக்கிறது. செய்து வாசிப்போம். இங்கிலீஷ் பேப்பர் 150 எழுவருமாக சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமையை பொருந்தி அவருடைய முகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொழியோடு அவரை துதியுங்கள். உதிரியோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். கம்பளத்தோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாரோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எல்லோருமாக அதை நோக்கி பார்த்து கரைகளை உயர்த்தி துதி உற்சாகத்தோடு நாங்கள் படிக்கிற 4 பாட்டுகளும் 4 பாட்டு மட்டும்தான். நம்ம எல்லாம் நாங்கள் 4 பாட்டும் உற்சாகத்தோடு இடையில சோர்ந்து போகாம எல்லாம் உற்சாகத்தோடு நாங்கள் தேவனுக்கு நாங்கள் முன்னெடுப்படுத்து நாங்கள் இருக்கிற எல்லாம் அவருடைய நோக்கமா இருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். உன்னதரையும் பாதுகாத்தில் வாழ்கின்றேன். Love.
எல்லாம்
வீட்டுக்கு வந்த பிறகு வலி இன்னும் கூட வேதனை இருந்தது எனக்கு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்லல, பேரா சொல்லுவாங்க நீங்க பாரம் தூக்குறீங்க தூக்குறீங்க அதை தூக்குறீங்க அதை அப்படியே சாட்டி விட்டுருவாங்க. எனக்கு சொல்ல பயமா இந்த சொல்ல இல்லை. அப்போ வந்து கார் ஓடி வந்து கொண்டிருக்க நாங்கள் பாட்டு தான் படிச்சு வந்து கொண்டிருக்கேன். ஸோ பாட்டு படிச்சுட்டு இருக்கேன், யோசனை இல்லை ஏன் இது பார்த்து கொண்டிருக்கேன். நான் இது சந்திக்காம நான் துதியோடு நான் துதிச்சு கொண்டிருந்தேன். அது எனக்கு தெரியாமலே அதை போயிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பாட்டு நாங்கள் பாடி தீங்கு நிக்கலாத எனக்கு சொல்லி கொண்டிருக்கேன். எனக்கு அது போயிட்டு இப்போ எனக்கு நோயில்லை கதை நான் மயக்கம் ஆகுவாங்க. ஆமாம், திரும்ப வசத்தை படிப்போம். தீங்கு நிகழாது ஒரு நோயும் மழகாது, தீங்கு நிகழாது ஒரு நோயும் தீங்கு நிகழாது ஒரு நோயும் மழகாது, தீங்கு நிகழாது ஒரு சிங்கத்திலே நான் நடப்பேன் கற்பத்திலே
மாலை காணிக்கலை தசோபாவனை பொறுத்தவரை காணிக்கை எடுக்க போறோம். கொடுக்குற காணிக்கலை கரங்களை எடுத்து வைங்க. நான் காணிக்க ஜெபம் நான் காணிக்க எடுப்போம். காணிக்கைகளை கருத்தில் எடுத்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தரும்படியாக ஆண்டு இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு முத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கின்ற காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் நீர் காத்து கத்தாவே. ஆண்டவரே இந்த காணிக்கைகளை ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பவனு கத்தாவே. ஆண்டவரே ஈசாக்கை யாக்கோபை ஆபிரகாமை நீர் ஆசீர்வாதத்துக்கு போல முழுமையான ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்பவனு கத்தாவே. கொடுக்க முடியாத பிள்ளைகளை பரிசுத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளை பரிசுத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவரே நீரே கரம் பிடித்து வழிநடத்துவோம்ப்பா. சித்தம் ஒன்றே இவர்களுக்கு நிறைவேற வேண்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தை எவங்கிருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணிக்கை எடுக்கப்படும் போது அறிவித்து ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்த இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து 7:30 மணிக்கு என்னுடைய வீர படிப்பை வீட்டுக் கொடுத்தனால் வைத்துக் கொண்டு வருகிறோம். அவர் தயவு செய்து இந்த இடத்திலே வந்து இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த வீர படிப்பிலே கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
அதே போல நம்முடைய புல்லட்டினில் நாங்கள் விசேஷமாக நம்முடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையை குறித்தும் ஸ்காப்ரோ பகுதியில் நடக்கிற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை குறித்து நாங்கள் உடைய புல்லட்டிலே போட்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் ஆராதனை 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு மிலிகன் வெஸ்லியன் மெதடிஸ்ட் சர்ச்சினுடைய வீட்டு கூட்டம் ஸ்டீல் அண்ட் இருக்கிற அந்த ஆலயத்திலே அது நடைபெறும். புதன்கிழமை காலை 10 மணிக்கு. அதே போல ஸ்காப்ரோ பகுதியில் இருக்கிற வீட்டு கூட்டங்கள்னாலும் ஸ்காப்ரோ சபையினால் நடக்கிற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி 21ஆம் தேதி சனிக்கிழமை வெஸ்ட் எல்ஸ்மியா யுனைடெட் சர்ச்சில் அது நடைபெறுகின்றதால் இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு இந்த இடத்திலே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி அந்த 22ஆம் தேதி ஆராதனை கூட மாலை 4:30 மணிக்கு நான் அந்த இடத்துல அதை வைக்கிறோம். அதற்காக ஜெபியுங்கள், அதில் கலந்து கொள்ளுங்கள், புதியவர் அழைத்து வாருங்கள், ஆண்டு பெரிதான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Children can go for your Sunday school. ஹல்லேலூயா. உன் வருஷம் 2 காலியாக இருக்குது. பின்னுக்கு நீங்கள் முன்னுக்கு வந்து உட்காரலாம். ஹல்லேலூயா. முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு தான் ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவவசன அர்ப்பண சபையிலே போதகராக 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி நான் என்னுடைய குடும்பம் கடந்து வந்தோம். ஆனால் அதற்கு முன்பாக 94ஆம் ஆண்டு நான் முதல் முறையாக கனடாவுக்கு வந்து பல சபைகள் ஊழியம் செய்தேன். அந்த வழியிலே பல இடங்களுக்கு கூட்டி கொண்டு போன வாகனத்தை ஓட்டி சென்ற அன்பு போதகர் இந்த நாளை போதகர் எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். அவன் என்னை சபையாக அழைத்து சென்று பிரசங்கம் செய்ய வைத்தவர் அன்பு போதகர் பாஸ்டர் துர்ராஜா. ஹல்லேலூயா. 94ஆம் ஆண்டு அவர் மறந்திருப்பார். இன்று நான் ஆராய்த்து கொண்டு தான் அவர் ஞாபகப்படுத்த அதை சொல்லும்படியாக நன்றி உள்ள இருதயத்தோடு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்று போதகராக இருந்து அவர் இலங்கை மனதுருக்கத்திலே எவ்வளவோ காரியங்களை பல பேருக்கு ஆசீர்வாதமானவரை பயன்படுத்தி வருகிறார். அவர்தான் ஞானத்தோடைய வார்த்தையை கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி அன்போடு நாங்கள் வரவேற்போம். நன்றாக ஹல்லேலூயா. அன்பான போதகர் சொன்னது போல இந்த ஊழியம் சுவிசேஷ ஊழியத்தோடு டிரைவர் ஊழியமாக இருந்தது. அது அன்பான போதகரை கண்டது இலங்கை தாகம் கூடினது. இலங்கைக்கு போக வேண்டிய தாகம் என்னை பற்றி எரிந்ததற்கு ஒரு காரணம் பாஸ்டர் ஜோவாக. ஒரு பாஸ்டர் கூட வந்து இலங்கை குறித்து சொன்னாங்க. அனைவரை சொன்னவங்க கண்ணீரோடு சொன்னதை அவருக்கு நான் பார்த்தேன். அவ்வளவு தாக்கம். இலங்கை தேசம் சந்திக்கப்பட வேண்டும், இலங்கை மக்கள் வாழ வேண்டும் என்ற வேர்க்க துடிப்பு அவர்கள் இருந்து நான் கண்டேன். அவரோடு சேர்ந்து 94 நான் ஊழியம் செய்தேன். அது மாத்திரமில்லை, அவர் போகிறவங்க நல்ல போஷணமும் தந்தாங்க, நல்ல சாப்பாடும் தந்தாங்க. போகிறவங்க அவருடைய தாயப்பனோடும் நான் பழகக்கூடிய வாய்ப்பாக தந்தார். ஆண்டவன் பெரியவர். எங்களுக்கு ஒரு போதகரை ஆண்டவன் ஏற்கனவே முற்குறித்திருக்கிறார். காலமுறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எரேமியாவை முற்குறித்த தேவன் பாஸ்டர் ஜோவா தோமஸை முற்குறித்தார். இலங்கை இருக்கக்கூடாது, சிங்கப்பூர் இருக்கக்கூடாது, கனடா தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களிலும் அநேகரை அப்படி ஆண்டவன் குறிச்சிருக்கிறார். நீங்கள் போக ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். போக ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வந்த உடனே பாஸ்டர் ஆமென் என்ன சொல்றது கடைசியா என் ஆத்துமாவே அப்படி சொல்ல தோணுன்னா அரைவாசிகள் சபையை விட்டு போயிடுறாங்க. இங்கே எங்களை எங்களுடைய சபையில் பார்க்கும்போது ஒரு உழவுக்கு இருந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கணும், அங்கே போதான் போகணும், எல்லாம் கணக்கு வேலை இருக்கு. ஆனால் இந்த கை கொடுத்து தெரியலையே. சில பேர் இன்றைக்கு 2-3 சிலம் வந்து எனக்கு ஆள் தெரியலையே. அப்போ தெரியணும்னா நாங்கள் ஐக்கியப்படணும், வருமானப்படணும். சபையில் அது ஐக்கியம், ஒரு பலசி கொயினோனியா ஐக்கியம்,
ஐக்கியப்படும் போது ஆண்டவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பாட்டு, நல்ல துதித்தோம். கொஞ்ச நேரம் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை உருவாக்கி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அது கதிரையிலே இருந்தே நாங்கள் பாடுவோம். என்னை வளர்த்தி என்னை உயர்த்தினீர், என்னை உண்மைப்போல் மாற்றினேன் சொல்லி அப்படியே இருந்து பாடிட்டு அப்படியே போகிறோம். அவரை நாங்கள் மகிமைப்படுத்தணும்டா அவருடைய காரியம் நாங்கள் செய்வோம். அதுதான் அவரை மகிமைப்படுத்துறது. இல்லாட்டி நான் இன்னத்தான் மகிமைப்படுத்தி கொண்டு வருவேன். அவரை மகிமைப்படுத்தணும்னா இயேசுவுக்கு நாங்கள் ஊழியம் செய்தே ஆகணும். ஆமென். இயேசுவுக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும். சொல்லுங்க ஆமென். இயேசுவுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு எங்களுடைய ராஜா, இயேசு எங்களுடைய எஜமான், இயேசு எங்களுடைய தலைவர். எத்தனையோ தலைவர் வந்தா போனா மடிஞ்சா, ஆனா ஜீவனோடு இருக்கிற தலைவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயத்துக்கு போக முடியாது. ஒரு பாடல் 2 வரி நான் பாடியாகணும் என்றால் ஆண்டவன் போட்ட கட்டளை. தம்பி சட்ட தம்பி வந்து தம்பி வாங்க, இங்க கட்டணும். தம்பியை காண்பை சந்தோஷப்படுவேன். கனடாவுக்கு கூட வந்திருக்கீங்க. இந்த போனெல்லாம் அந்த கார்டெல்லாம் கொடுத்துட்டீங்களாமா? வச்சுருந்தீங்களா? போய்க்க தெரியுங்களா? Hallelujah. Glory sira mama karama kandira. சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனான சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன். அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணமாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், கேட்டு கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், கேட்டு கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ
குருலாம் ஓரோ குரோமா ஓரோ வானம் பூமி படைத்திருந்தும் பாடினே உன்னை இழந்ததினால் வானம் பூமி படைத்திருந்தும் பாடினே உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சிய கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் என்னுடைய செய்தி ஆண்டவன் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. ரகசிய வருகை. அநேகர் அதை விசுவாசிக்கிறார்கள், ஒரு சிலர் விசுவாசிப்பதில்லை. இரண்டாவது வருகை உண்டு, ஆனால் ராப்சர் இல்லைன்னு சொல்ல ஒரு வாய்ப்பும் உண்டு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இரண்டாவது வருகையில் முதலாவது ஆண்டவர் தன்னுடைய சபையை மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். லத்தீன் மொழியில் ரெப்சு என்று சொல்லப்பட்ட சொல்லிலிருந்து அந்த ராப்சர் வார்த்தை வந்தது. அதை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே இதோ வாசிங்க. நல்ல ஆண்டவனுடைய வெளிப்பாடு பவுல் மூலம் சொல்லுகிறார். இதோ ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் 1 கொரிந்தியர். சரி சொல்லு, வாசிங்கம்மா. ஒரு நிமிஷத்தில, ஒரு நிமிஷம் 60 செகண்ட் ஒரு நிமிஷம். அப்ப சொல்லி ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு ஒரு செகண்ட், ஒரு நொடி பொழுது, இதான் நொடி பொழுது. இந்த நொடி பொழுதுல இயேசு வருகிறார். வந்து மத்திய வானத்தில் நின்று இங்கே ஏறி வாருங்கள் என்ற சொல்லும் சத்தத்தை நானும் நீ கேட்க போறோம். ஆமென். சொல்லுங்க ஆமென். சத்தத்தை கேட்க போறாங்க. கைதும் யார் யார் சத்தத்தை கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் வரணும். ஹல்லேலூயா. 2 மணிக்கு ஒரு சபைக்கு போனேன். அங்க ஆமென் சொல்லி வருது. கொடுத்த பேச்சு ஆமென் சொன்னா பரலவும் போக மாட்டேன். உள்ளத்தில் ஆண்டவர் இருந்த கட்ட ஆமென் வரும். இயேசு கிறிஸ்து உனக்குள் வாசம் செய்தால் ஆமென் என்று சொல்லு தன்பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கொண்டே இருக்கு. அது சப்பையில போனாலும் சரி, கப்பையில போனாலும் சரி, ஆமென் சொல்லு வரும். ஹல்லேலூயா சொல்லு வரும். பயப்பட ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். உன்னை என்னை வளர்த்து செல்ல வருகிறார். மனவாட்டியாகிய என்னை உன்னை வளர்த்து செல்ல வருகிறார். இதோ வருகிறேன் என்று சொல்லி போன இதோ வருகிறேன் என்று வருகிறார். சீக்கிரமாய் வருகிறேன். திக்கற்றவராய் முதல் அழுது கொண்டுராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்கி உன் கிரியைக்கு பலனை நான் தருவேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நித்தியமாக ஜீவிக்கிறவர், ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை, அல்பா ஒமேகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனத்தை. என்ன வசனம்? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. அதுபோல 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கெதியா சீக்கிரம் வாசிங்க. ஒன்று தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். பின்பும்
உயிரோடு இருக்க நாமும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அப்ப ரெண்டாவது செகண்ட் கமிங்ல இயேசு வானத்துல வந்து இங்க எழுதி வாங்க சொல்லும் சத்தத்தை கேட்கும் போது அனைவரும் புசுக்கொண்டு போயிடுவாங்க. எப்படி போவாங்க? படாண்டு போயிடுவாங்க. டொய்லெட் கேட்கிறோம் காண கிடைக்காது, பூசம் கேட்கிறோம் காண கிடைக்காது. பூசம் கேட்டோம் டொய்லெட் போன மேஜை காண இல்லை. எங்க டொய்லெட் போன மேஜை காண இல்லை, அன்னைக்கு பார்த்தோம் மேஜை டொய்லெட் இருக்கு. நான் ஒன்னோடு பார்த்தேன் அம்மாவை காணி கட்டில அம்மாவோட உண்மை கட்டில சுத்தி பத்தி பார்த்தோம். நான் தான் நிற்கிறேன், இந்த ஆண்டவரை வந்துட்டீரான்னு கேட்டேன். அம்மா வாடா கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், பயமே இருக்கு. அதுல இருக்கும்போது அந்த நிறைய காட்சி ஆண்டவன் அப்படி காட்டுறாரு. நிறைய காட்சி ஆண்டவரை பரலோகத்தை காட்டு, நிறையத்தை காண்பிக்கிறேன். அப்படியே போனாங்க நெருப்புகள் அள்ளு ஒல்லியா போய் கொண்டிருக்கிறாங்க. அள்ளு ஒல்லியா போய் கொண்டிருக்க கோடா கோடி போய் கொண்டிருக்க. நானும் நீ மனைவியை பாடி பாடி இங்கே இருக்கிறோம். யார் யார் சொல்வது? யார் இயேசுவை பற்றி சொல்வது? யார் நித்திய ஜீவனை பற்றி சொல்வது? யார் நரக காட்சியை பற்றி சொல்வது? இறக்கம் வரும். இயேசு கிறிஸ்துக்குரிய இறக்கம் வரும். வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவனுக்குள் பிரவேசிப்பேன். He is gentleman. அவர் சும்மா போக மாட்டேன். நீ துறக்கும், நீ கதவை திறந்தா ஆண்டவன் பிரவேசிப்பார். ஆண்டவன் திறனே போல வரப்போறார். வந்து என்னையும் உன்னையும் கொண்டு போகிறாங்க. ஆமென். சொல்லுங்க. அன்றைக்கு ஒரு வாசனம், அன்றைக்கு ஒரு விஷயமா சொன்னா, இன்றைக்கு என்னவா இந்த 3வது வசனத்தை வாசிக்கமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. திருடன் விருதமாக வருவார். அவை ஆண்டோட வருகை நிச்சயம். ஆமே. அது ரகசிய வருகை நிச்சயம். ஆமே. நம்ம சொத்தை சேர்க்காதீங்க. ஹல்லேலூயா. வரப்போறோம். 3 காரியங்கள் சொல்லப்படும். 3 காரியங்கள் ஆண்டவனுடைய வருகை எப்படி இருக்க போகுது. 3 காரியத்தை சொல்ல போறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். முதலாவது காரியம், தன்னுடைய சொந்த சம்பத்தை சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து கூட வருகிறார். சொந்த சம்பத், சொத்து, அதாவது வெல்த், அசெட்ஸ், மற்றது அரும்பொருள், இதை சேர்க்க ஆண்டவன் பூலோகத்துக்கு வராங்க. அவருடைய சொந்த சம்பத்து யாரையா? அவருடைய சொத்து யாரையா? அவருடைய பொக்கிஷம் யாரையா? அவருடைய நகை யாரையா? சம்பத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்றான் ஜுவல்ஸ். நகை, சொத்து, வெல்த். அவருடைய சொத்து யாரையா? நானும் நீங்கள் யாரையா? அந்த சொந்த சம்பத்தை சேர்க்கின்ற நாளில் அவர் வந்து என்னையும் உன்னையும் சேர்ப்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா அதுக்கு முதல் வசனத்தை 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரை நோக்கி பேசிக் கொண்டிருப்பார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். ஒரு புத்தகம் ஒன்று இருக்கான். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தரை குறித்து தியானிக்கிறவர்களுக்கும் அவர்களுக்காக ஒரு புத்தகம் ஒன்று அங்கு பரலோகத்தில் இருக்கின்றது. வாசிமா. அடுத்தது, என் சம்பத்தை உங்களை சேர்க்கின்ற, என்னை சேர்க்கின்ற நாளிலே அவர்கள் பரலோகத்திலே
கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்துல போயிருந்தாலும் இப்படித்தான் இருப்பீங்க. ஆண்டவன் இயேசு சொல்லுவார் ஆமீன் சொல்லு. இயேசு சொல்லு ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. ரெண்டு பாட்டு பாடு. ஹல்லேலூயா நான் பாடுவேன். அதுக்கு பிறகு அங்க புரியாண்டி இருக்கு. அதை அடிச்சு சென்று அங்கேயும் படுக்க 24 மணி நேரம் தேவட துதிக்க போறோமையா. அங்க நித்தியே வராதையா. ஹல்லேலூயா. அங்கே நித்திய ஆண்டவன் அப்படியான சந்தோஷம், அப்படியான மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். நீங்க கேட்பீங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க. போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் சொல்றாங்க. ஹல்லேலூயா. போயிட்டு கனவே பார்த்துட்டாங்க. நானும் கேட்கிற ஆண்டவரே 3 நாள் என்னை எடுத்துருமா ஆண்டவரே, கொண்டு இதில் காட்டிட்டு திருப்பி கொண்டு வர ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ பார்க்கலாம் யாராவது அழுகுறீங்க, யாராவது சிரிக்கிறீங்க. அப்போ தெரியும் 3 நாள் போயிட்டு திரும்பி வந்துடுவோம். அதான் என் ஆசை. அப்பா கொம்பேசன் எங்க ஆசைக்கும் போயிட்டான். நன்றி ஆண்டவரே. ஆனால் சொந்த சம்பத்தை சேர்க்க வருகிறார் ஆண்டவர். இப்ப ஒரு வசனத்தை வாசம். அருமையான சத்தியம். சத்தியம் வாசிக்க ஆயத்தமா? ஆமென். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியத்தை அறியாது போனா பிரவான சத்தியத்தை உன் நாவிலே தேடுவாங்க, உதட்டிலே தேடுவாங்க. பிள்ளைகளா இருக்கிற உன்னுடைய என்னத்தை தேடுவாங்க? சத்தியத்தை தேடுவாங்க. தூசணத்தை தேட மாட்டாங்க. சத்தியத்தை தேடுவாங்க. இப்ப வாசிங்க யாத்திரை ஆகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. நாங்க பார்க்கிறோம், நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தம் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜனமாக இருப்பீர்கள் என்று அங்கு இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவன் மோசே மூலம் கர்த்தருக்கு இஸ்ரவேலுக்கு சொல்றார் ஆண்டவன். வாசிங்க. நீங்கள் இத பாருங்க, நீங்க பரலோகம் தான் போகணும் என்று விரும்பினா இதைத்தான் செய்யணும். என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு அதை கை கொள்வீர்களானால் நீங்க நாங்களும் வார்த்தை கேட்கிறோம், கை கொள்ள முடியலையே. கை கொள்ள முடியலையே. ஆண்டவன் சொன்னார். என்ன சொன்னார் ஐயா? என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் சுமை என்னவாம் இலகுவாம். நீ பாரம் சுமக்க முடியாது ஐயா. அப்ப மாட்டையும் கழுதையும் இதுல என்ன சொல்றது? நுகம் மரம் நுகம். அந்த நுகத்துல மாட்டையும் கழுதையும் கட்டினா சரி நடக்குமா? போவாங்க. மாட்டையும் தான் கட்டணும். ஆனா இங்க சொல்ற ஆண்டவன், உன் சுமையை நான் சுமக்கிறேன், நீ வா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவன் சொல்றார், என் வார்த்தை உனக்கு இலகுவானது, அது சுமக்கக்கூடியது. பெண்ணை பிடியாது என்றால் பெண்ணை பிடியாது, ஆண் புணர்ச்சி செய்யாது. நான் செய்யத்தான் போறேன், சட்டம் கொண்டாதான் போறேன். பரதேசி நாடு, இந்த நாடு அழியத்தான் போறேன். ஆண்டவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் போது சோதம் குமரவா ஆண்டவன் மாற்றப்படாது. ஜெபிங்க தேசத்துக்கு. எத்தனை பேர் கனடாவுக்காக ஜெபிக்கிறீங்க? இலங்கைக்காக ஜெபிக்கிறீங்க, சரி. கனடாவுக்காக ஜெபிங்க. வாழ வச்ச தேசம். ஒரு கல்சானோட இந்த 10 கல்சான் வாங்கி தந்த தேசம் இல்லையா? ஆசீர்வதிச்ச தேசம் இந்த தேசம். அதுக்காக ஜெபிங்க. கோப்பரா என்ன பேர் துறை அமைச்சருக்கு? ஸ்டீவன் காவர். அவருக்காக ஜெபிங்க. மந்திரி சபைக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு பிரதிநிதிக்காக ஜெபிங்க. ஒட்டாவா மக்கள் வாழணும் ஜெபிங்க. ஆண்டவன் பெரியவர் சொல்கிறார், என் வார்த்தையை கவனித்து அதன்படி செய்தால். வாசிங்க. தொண்டை வார்த்தைகள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள்.
பூமி எல்லாம் என்னுடையது. அடுத்தது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஜாதியுமாய். நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவன் தன்னுடைய ஜனங்களை சொந்த சம்பத்தை சேர்க்க வருகிறார். சேர்க்க வரும்போது நாங்கள் முதலாவது பார்த்தோம், மரியாதை பார்த்தோம். சொந்த சம்பத்தை சேர்க்கத்தான் போறார். என்னை சேர்க்கத்தான் போறார், பாஸ்டரை சேர்க்கத்தான் போறார், உங்களை சேர்க்கத்தான் போறார். ஆனால் அந்த சம்பந்தம் யார் எப்படிப்பட்ட இருக்கணும்? சம்பந்தம் அந்த ஜுவல்ஸ், அந்த நகை, அந்த பொக்கிஷம், அந்த சொத்து எப்படி இருக்கணும் ஐயா? எப்படி இருக்கணும்? மரியாதை சொன்னாங்க. மரியாதை சொல்றார். மரியாதை என்ன சொன்னார்? கர்த்தருக்கு பயந்து. இங்கு மோசே மூலம் ஆண்டவன் சொல்றார் என்னவா? கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து. இரண்டாவது, மூன்றாவது, நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் மாறும் போது உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்வோம் ஐயா? அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறோம் ஐயா. என் வார்த்தைக்கு நடுங்கிறவனையா நான் நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 சொன்னாரு, நொறுங்குண்ட இதயம் உள்ள மனிதர் என் வார்த்தைக்கு நடுங்கும் போது அவரை நான் நோக்கி பார்ப்பேன். ஓசியாவில் ஆண்டவர் கதறுகிறார். ஓசியாவில் ஆண்டவர் என்னென்று கதறுகிறார் ஐயா? 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் என்னவா? என் வார்த்தை அவருக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார். அந்நிய காரியமாக அந்நிய காரியம். என் வசனத்துக்கு பயப்படுறார்கள், என் வசனத்துக்கு நடந்துறாங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? என் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாக ஆசாரியராகிய நீங்கள் என்னை வேதத்தை மறந்தால் நான் உங்களை மறப்பேன். என்னை மறக்க, உன்னை மறப்பது மாத்திரமில்லை, உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாமல், என் வசனத்துக்கு நீ நடந்தாமல், என் வசனத்தை நீ கேட்காமல் போனால் உன்னை மறப்பது மாத்திரமில்லை, உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். வாசிங்க 4:6 ஓசியா. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்தேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நானும் உன் பிள்ளைகளை மறந்து, நான் செய்த அட்டூழியம், அக்கிரமமை, அநியாயம் என் பிள்ளைகளை அங்க மறந்து விடுவார்கள். நீ என்ன செய்ய வேண்டும் ஐயா? நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்துக்கு செவி கொடுத்து அனுதினம் வேதத்தை தியானிக்கும் பிள்ளைகளாக மாற வேண்டும். சகல பிரஸ்தாபத்திலும் பார்த்து நான் என் வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், துதியை சொல்லவில்லை, ஜபத்தை சொல்லவில்லை. ஆண்டவன் சொல்லுகிறார், வேதத்தை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் துதிக்கத்தான் வேண்டும், ஜபிக்கத்தான் வேண்டும். அதே வேளையிலே வேதத்தை நீ தியானம் உள்ள பிள்ளைகளாக நீ மாற வேண்டும். ஆசாரியராகிய உன்னிடத்திலே, உன் வாயிலே ஆண்டவன் மக்கள் வேதத்தை தேடுவார்கள். வேதத்தை தேடுவார்கள் ஐயா. என் வாயிலும் வாயிலே வாசிங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். யாரே ஆசாரியர்? தனிய பாஸ்டர் ஆசாரியர், யோகா தோமஸ் பாஸ்டர் ஆசாரியர், இல்ல விக்டர் பாஸ்டர் ஆசாரியர், பிரின்ஸ் பாஸ்டர் ஆசாரியர். யாரே ஆசாரியர்? அவர்கள் ஆசாரியர் தான், பிரதான ஆசாரியர் சொல்லுவோம். நீங்கள் என்ன ஆசாரியர்? நான் ஆசாரியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? பூசாரியா இருந்தோம், இப்ப ஆசாரியராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் ஐயா. ஆமென். கொடுத்த சிலாக்கியத்துக்கு என்ன செய்வோம்? நீங்க ஒவ்வொரு நாளும் அவரே நினைக்கணும். உங்க புருஷனை முகத்தை பார்ப்பதில் பார்க்க இயேசு கிறிஸ்துவ முகத்தை கூட பாருங்க ஐயா. ஆமென். புருஷன் மேலே உன் மனுஷியை பார்த்து டார்லிங், என் கனி, என் கொடி என்று சொல்வதை பார்க்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து என் டார்லிங், என் ஹனி, ஹல்லேலூயா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட்.
Hallelujah. You are my elder brother. Hallelujah. அப்படி அவரை கெஞ்சுங்க, அவரை கொஞ்சுங்க. Hallelujah. அவரை கொஞ்சம் கண்டாடும் வேறங்க கொஞ்சம் விட்டாங்க. இயேசு மட்டும்தான் கொஞ்சம். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க. என்னவா ஆசாரிய வாசம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இதை கேட்டுட்டு இப்படி ஆயிருக்கு. அப்படியே ஒழுங்கு துள்ளி இருக்கு. தூ நாங்கள யாரு சொல்லுங்க. கமலாமா நீங்க யாரு? தூர பேரான நீங்க தேவனுக்கு தூதர் ஐயா. அதுக்காக விட்டவன் நான் தூதர் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கணும். அருமையான சத்தியம் ஐயா, அருமையான சத்தியம். வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பிள்ளைகளாக ஆண்டவன் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவன் வாசிக்கிறார். பிரசங்கியா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ காரியத்தில் கடைத்தோயை கேட்போமாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இதுவே எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. எல்லா மனுஷன், அது மரியாவா இருக்கட்டும், மோனிட்டரா இருக்கட்டும், தம்பி இன்பாவா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை ஐயா. ஆமென். 26:19 வாசிங்க. நேரம் கொஞ்சம் நேரம் அதிலே நாம் நடக்கிற போது 26:19 வாசிங்க. 18-19 சரியா வாசிக்கணுமா? இதை முடிச்சிடுறேன். இந்த வசனத்தை இதை முடிக்கிறேன். கொஞ்சம் இருக்கு விளையாட்டு. கர்த்தரும் உனக்கு வாக்குப்படுத்த உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால். எல்லாம் கைக்கொள். ஆண்டவன் சொன்ன கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ கைக்கொள். இப்ப எல்லா கட்டளையும் கைக்கொள்ள சொல்லியாச்சு. இதுல ஒரு நியாயாதிபதி வந்து கேட்கிறான், கற்பனைகளில் எந்த கற்பனை பெரிசு? ஆண்டவன் என்ன சொன்னார்? 10 கற்பனைகளிலும் 2 கற்பனை பெரிசு. அது 2 நீ செய்தால் மற்ற எல்லாவற்றையும் செய்தாச்சியா. என்னவா? உன் தேவனிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறும். 2வது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறும். 22, 37, 38 வீடு சென்று பாடும் மத்தியிலே. ஆகவே என் கற்பனைகளை கை கொண்டு வாசிங்க. நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஐயா. உங்களை செய்யலையே என்பவா சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில புகழ்ச்சியில மகிழ்ச்சியில கீர்த்தியில சிறந்திருக்கும்படி செய்யலையா? செய்தாரா? மரியாதை வாழ்க்கையில் செய்தாரா? செய்யலையா? தம்பியின் வாழ்க்கை மைக்கேல் வாழ்க்கையில் செய்தாரா? செய்யலையா? ஹல்லேலூயா. எல்லாற்ற வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார் ஐயா. ஏன் ஆபிரகாம் வாழ்க்கையில செய்யலையா? செய்திருக்கிறார் ஐயா, செய்திருக்கிறார். ஆனால் நாங்கள் செய்வது காணாது. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே பிள்ளைகளின் வாழ்வை காண்பீர்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் என் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். ஆமென். சொல்லுங்க ஆமென். இது முதற்கொண்டு நான் உனக்கரணி ஆவி உன்னிடத்திலிருந்து உன் சந்ததியினிடத்திலிருந்து உன் சந்ததியுடைய சந்ததியிடத்திலும் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 51ஆம் அதிகாரம் கடைசி வசனம் மேசையார சொன்னார். அவர் கொடுத்ததை எடுக்க மாட்டார். ஆண்டவன் ஜீவனுள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன். அவை முதலாவது நான் சொல்லுகிறேன், சொந்த சம்பளத்தை சேர்க்க வரும்போது நீ முதலாவது அவருடைய கற்பனைகளை கவனமாக இருக்க வேண்டும். 2வது நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அதான் உங்களுக்கு சொல்லி, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
அதான் சொன்ன கர்த்தர் சீயோன் துணை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு என்னவா என்ன இருக்கு? திட்ட நம்பிக்கை உண்டு. அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கும். அதை வாசிங்க. 14:26 இந்த பிள்ளைகளுக்காக கலங்குகிற அம்மா மேலே இந்த 14:26 வாசிங்க. நீதிமொழி ஹல்லேலூயா. அடைக்கலங்களை அப்ப நீ கர்த்தருக்கு பயப்படும் போது உன் பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கா ஒடுங்கி மடங்கி இயேசுக்கு வருவாங்க. ஆமென். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க பயப்படுறது இல்லையா பாஸ்டர், மூலமா நடங்கி இல்லையே கேட்பீங்க. ஆனால் ஆண்டவன் சொல்லியிருக்கார், அவனை ஊழியக்காரன் நான் மாற்றுவேன். என்னுடைய கருத்தை நீ அவனுக்கு கொடு, நீ சும்மா இரு, ஜெபிச்சா போ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எல்லாருக்கும் வேணும் ஐயா. விசுவாசம் வேணும் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுவோம். அது சொன்ன கணக்கு சொல்லலாம். கர்த்தருக்கு பயப்பட்ட மனுஷன் ஆபிரகாம். பிள்ளைக்கு மேல எழுந்து அப்படியே பாசம் சொன்னீங்க வாசம். ஈசாக்கு அது இல்லை, ஈசாவை அடுத்த சைடு வரும். ஈசாக்க கொண்டு பலிபடுத்தினான், அர்ப்பணிக்கிறான். மகனை அப்படியே அர்ப்பணிக்கிறான். உங்களை அப்படியே அர்ப்பணிக்க ஆயத்தமாக்க சொல்லுவாங்க. என்ன உங்களுடைய மகனை கொண்டு மோடியாமல் எங்க இருக்கு? மோடியாமலை இங்கே ஒரு மேலே சொல்லி இதில் அவங்க பலியிடன்னு சொன்னா எத்தனை பேர் ரெடி? ஆண்டவன் கொண்டு பலி கொடுக்க இல்லையா? பரவாயில்ல, ரொம்ப பிடிக்கும். இதுக்கே மாற்றம் நினைக்கிறீங்க. பரவாயில்ல வரப்போறான். அட மகன் ஏசுதான் கேட்கிற கட்டாயம் அவர் கொடுத்தா, அவர் கொடுத்தா திருப்பி உயிர்ப்பிப்பாரு. விசுவாசம் இருக்கத்தான். அது செய்ய மாட்டேன் மகள். அப்படி உன்னை சோதிக்கிறதுக்கு ஆபிரகாம் சோதிக்கத்தான் கேட்டாரு. என்னண்டா ஈசாவை பிறந்த அவரை பிடிச்சான் கொஞ்சம் 18 வயது பரதேசி கொஞ்சம். அப்ப இயேசுவை மறந்துட்டு அப்ப அவரையும் சோதிக்கத்தான் அந்த காரியத்தை ஆபிரகாம் சொல்றேன். ஆனால் ஆபிரகாம் சரி போய் நான் உண்மைத்தான் அங்கே போடுவேன்னு சொல்லி போறானையா. போகும்போது சொல்றான், 3 நாள் நடந்து போறான். 3 நாள் நடந்து போய் எப்படி இருக்குமே அடி இயேசுவே நம்மே நம்பிக்கிறேன் போய் சொல்றான். போய் 3 நாள் போய் தேவனை பழியிட்டு மீண்டும் திரும்பி வருவேன்னு நான் சொன்னா வருவோம் அப்படி சொல்லி போய் கத்திய உங்க முந்தி ஈசாக்கு சரியான விசுவாசம் இருக்காங்க. ஆபிரகாம் பார்க்க அவங்க நெருப்பிற்கு கத்தி இருக்க ஆடுங்க. ஆனா என்னுடைய தேவன் ஈசாக்கு முன்பே ஒரு ஆட்டை மேலே கழிச்சு விட்டாங்க. ஓடும் ஆடே சிக்கப்படாங்க. அது சிக்கப்பட்டு கத்திய ஓங்குறான் ஐயா. கத்திய ஓங்குறான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. நீ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்று இதை நான் அறிந்து கொண்டேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். சிப்ரால் பூவால் தெரியுமா? சிப்ரால் பூவால் மருத்துவ சிப்ரால் பூவால். நீங்க ஒரே புதிய ஏற்பாடுல நிக்கிறீங்கன்னு தெரியுது. பழைய ஏற்பாட்டுக்கும் போங்க, யாத்திரை ஆகும் அப்படியே போய் பாருங்க. அப்படியே ஒரு உலாவிட்டு வாங்க. சிப்ரால் பூவால் அங்கே பிள்ளைகள் பிறக்காவல் ஆம்பளைகள் பிறந்த சாகுல் ஒரு மணி நான் பாருவோம். அந்த சிப்ரால் பூவால் என்னவா கர்த்தருக்கு பயப்பட்டபடியா அவங்க குடும்பம் எல்லாம் தலை தூங்கும்படி செய்தார் ஐயா. ஆமென். அப்படி தலை தூங்குறேன் என்ன அப்படியே பணியை போல செழித்து வளர்ந்து எல்லாவற்றையும் நன்மை கொடுக்கும் ஐயா. அப்படி நீ பயப்படணும். பயந்தாதான் ஆண்டவன் என்ன செய்வேன் பரவம் கொண்டு போவார். 3வது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழணும். அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. நீங்க வாழ்றீங்க, பரிசுத்தமாக தான் வாழ்றீங்க. பரிசுத்தம் என்றா என்ன ஒரு காரியம் பண்ணி சொல்லணும். பரிசுத்தம் எல்லாரும் தெரியும். பரிசுத்த வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பிடித்தமான நான் பரிசுத்த அருள், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்த சிந்தியோடு இருங்க. பரிசுத்த இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்துறார், வார்த்தையால் பரிசுத்தப்படுத்துறார், அப்படி நாமத்தால் பரிசுத்தப்படுற அப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், பூர்ணமான ஒரு பரிசுத்தம் பண்ண வேண்டாம். இந்த பரிசுத்த ஆவியானவர்
ஒத்து ஓடக்கூடிய வாழ்க்கை மாறும். என்னால் முடியாதீங்க. ஒரு பொம்பளை கூட்ட வாராண்டா சும்மா விடுமா? இப்படிதான் அது கிழவன இடத்திலும் குமரன் இடத்திலும் ஐயா அப்படித்தான் சிந்து. நான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேக பிள்ளைகள் கூட சட்டையை பார்த்தா ஏன் ஆமிக்காரன் அங்கே கொடுக்கணும் அண்டை பார்த்து அண்டை பொம்பளைக்கு சாடையா சோவில பிடிச்சி எல்லாம் செய்து விட்டான். பரிசுத்த வாழ்க்கை வரும்லையா அந்த ஆவியான அபிஷேகத்தால் நிரம்ப 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 எங்களுடைய கண் பரிசுத்தமாமையா, பார்வை பரிசுத்தமாகும், சொல்லு பரிசுத்தமாமையா, பேச்சு பரிசுத்தமாகும். ஆமேன். மரியாதையோ யாரையோ காணும்போது சாவியை காணும்போது ஒரு தாயை போல பார்க்கணும், ஒரு சகோதரியை போல பார்க்கணும். இது அப்படி பார்க்கறது இல்லையே. உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் பிரைசலோ சிஸ்டர் கவனம். கிழவன் என்றாலும் சரி குமரன் என்றாலும் சரி கொஞ்சம் வருமா பிரைசலோ பார்க்க போயிருப்பேன். ஏண்டா உள்ளுக்குள்ள பிசாசு வந்து இன்னைக்கு சபையில் பிசாசு வந்து தெரியா உடுப்பால உடுப்பால பிசாசு பஞ்சிக்குது. கவனம் இருக்கும். பரிசுத்த வாழ்க்கை வாழணும். உங்களுக்கு பரிசுத்தம் இருக்கா? எனக்கு பரிசுத்தமாக இருக்காண்டா சோதி பாருங்க, சோதி பாருங்க. தச்ச நீங்கள் ஒரு காரியத்தில் இருக்கும்போது ஒரு வந்துட்டான் கதவை தட்டாண்ட என்று சொல்லி உங்க மூன்றில் ஒரு மாற்றம் வந்தால் நீ பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயம் வேணும் ஐயா. ஆமே சொல்லுங்க. ஆமே. இன்னைக்கு நான் மனுஷியும் ஜெபிச்சமோ இன்னோ கரைச்சி கொண்டு வந்தோம் இல்லை, யாரோ இந்த வந்து கனவை கேட்டான் மேஷினை மூஞ்ச மாறிட்டு போயிட்டு வந்தோன்னு கேட்டேன், நீ உண்மையா பரிசுத்தமா இருப்பீங்களா? ஓ பரிசுத்தம். அப்பயே மூஞ்ச மாறிச்சுது. மூஞ்ச மாறக்கூடாதுயா. என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் என்னுடைய முகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் சமாளம் இருக்கணும். அதுதான் உண்மையான பரிசுத்தம். இந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லி பரிசுத்தம் நான் கணக்கு கழிக்கிறேன். அவர் முதலாவது தன்னுடைய சொந்த சம்பத்தை சேர்க்க வரும்போது இந்த 3 காரியத்தை எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியம் இருக்கு, சொன்னா நீங்க பேசுவீங்க. பேச மாட்டீங்களா? பொம்பளையில் தான் சொல்லிக்கிறார். பொம்பளை ஸ்பெஷலா பொம்பளை இருக்கு. 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேரு நேரம் இல்லாட்டி அடுத்த முறை வந்து சொல்றோம். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேரு பொன்னினாலும் மெல்ல தலையினாலும் மெல்ல வாசிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆமா அது 3ஆம் வசனத்தை வாசிங்க. மயிரை பின்னி இது தீமோத்தேயுவிலே இருக்கு. 2ஆம் அதிகாரத்துல விட்டு வாக்கிங்க. மயிரை பின்னி பின்னா நான் சொல்ல பின்ன போனான்னு சொல்ல பின்னா தான் சரி. பின்னால் வந்து என்ன சரி நம்ம மனுஷி தான் ஜாதி சொல்லணும். 2 கொஞ்சம் மயிர் நல்ல பெரிய மயிரை வந்து மயிரை பார்த்து நான் ஆசைப்பட்டேன். அப்படி மயிர் இப்ப எலி குஞ்சா போயிடுது. அப்ப இந்த நான் வெட்டி விட்டாங்க. வெட்டி விட்டா கா குஞ்சா மாறிடும். வெட்டா அப்படியே இருக்கட்டும். பின்னத்தான் போன தலைய பின்னத்தான் போன பின்னி வாசிங்க. பொன்னாபரணங்களை அணிந்து இந்த அலங்கரிப்பு இதெல்லாம் தேவை. இந்த புறம்பான அலங்கரிப்புகள் உங்களுக்கு இல்லாமல். அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க என்ன சும்மா வர பாசம்? நீங்க சும்மா வர தேவையில்லை. நல்ல உடுப்புகள் சிஸ்டர் போட்டுக்கார நல்ல உடுப்பு நீங்க நல்லதா இன்னைக்கு நல்லதான் போடுவீங்க. சில பேர் அப்படியே அந்த உடம்ப காட்டுற உடுப்புகள் இருக்குல்ல, நான் ஓப்பனா சொல்றேன். அது வாலிபர்கள் மட்டுமில்லை, என்னுடைய சபையில் சொல்லியிருக்காங்க, கிழவங்களையே மயக்குகள் பயங்கரமான அந்த உடுப்புகள். அது எங்களை வஞ்சிக்கிறதுக்காக பிசாசம் கொண்டு வரானே. கனடாவில் கலாச்சாரம் சொல்றோம். ஏன் எங்கிற கலாச்சாரம் குறைஞ்சா போச்சுயா? கலாச்சாரம் குறைஞ்சா போச்சு. வாசங்க.
சாந்தமும், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும், அமைதியுள்ள ஆவியாகிய இதயத்தில் பாருங்க, அமைதியான ஆவி. அது என்ன அமைதியான ஆவி என்றா கவலை, மனக்கவலை இல்லாத வாழ்க்கை, பதற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாந்த குணம் உள்ள வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அமைந்த பெண்ணே வெளியேறப்பட்ட, வாசிங்க, மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள், அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட, அதான் சொத்து. வெளியேறப்பட்ட சொத்து நீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பொம்பளையும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வெளியேறப்பட்ட சொத்து சொல்லுங்க. நான் வெளியேறப்பட்ட, அம்மா அடிச்சிருங்கம்மா, நான் வெளியேறப்பட்ட சொத்து சொல்லுங்க. வெளியேறப்பட்ட சொத்து, சொத்தனுடைய தான் கட்டினேன். ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட சொத்து, பொம்பளை எல்லாம் வெளியேறப்பட்ட சொத்து. எப்படி அமைதியில் உள்ள ஆவி, சாந்த குணம் உள்ள ஆவி, இப்படியான ஆவியில் இருந்தால் நீ சொத்து வெளியேறப்பட்ட தேவனுக்கு முன்பாக வெளியேறப்பட்ட சொத்தாக நீ மாறுவாய். பரலோகம் போவாய். உனக்கு உன்னை பிடிச்சு கொண்டு பின்னால் வருவான் புருஷன். ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா. இது ஒரு காரியம் தான். கொஞ்சம் 2 காரியம் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்கு பாச? 2 காரியம் இருக்கு. சொல்லவா பிடிப்போமா? ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், வெளியேறப்பட்ட சொத்தை சேர்க்க வருகிறார். 2வது என்னவா? 2வது பரலோகம் போற வாழ்க்கை என்னவா? குடி போகுதல். புதிதான ஒரு வீட்டுக்கு குடி பூந்து போற ஒரு தன்மைதான் பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை புதிதான இடத்துக்கு, புதிதான ஒரு பேலஸ், புதிதான ஒரு அரண்மனைக்கு நாங்கள் போவது, குடியேறுவதுதான் பரலோக வாழ்க்கைக்கு ஒப்புவிடாம். என்னவாம் அங்க பார்க்கிறோம், ஆண்டவன் சொல்லுகிறார் என்னவாம், உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதாக பிதாவினிடத்தில் இல்ல, வசனம் முடியல. முதலாவது வசனம் நீங்க பாஞ்சிட்டீங்க. 2வது, உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதாக பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அதுக்கப்புறம் என்ன, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை உங்களை காயப்படுத்தி நான் வந்து உங்களை, ஆமென், இதானே அந்த புதுசா குடியேற போறோம். புதிய வீட்டுக்கு போறோம். அந்த புதிய வீட்டுக்கு போகணும்டா நான் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவன் சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்க? கலங்கம் இல்லாத வாழ்க்கை. உங்கள் இதயம் கலங்காமல் இருப்பதாக ஒன்று. 2வது விசுவாசம். இந்த 2ம் இருந்தால் தான் நீ புது வீட்ட போவ. அப்ப கலங்கம் என்னையா? கலக்கம் என்னென்று வருது? கலக்கம் என்னென்று வருது? பாவத்தால். சபைக்கு இருந்து பாவம் செய்யணுமே. நீங்க சொல்லுவீங்க, நான் பாவம் செய்கிறேன், நான் மறுபடி பிறந்து விட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன். மறுபடி பிறந்து எனக்கு முன்னது தான் ஆனந்த் சொல்றார், ஆதி அன்பை விட்டு விட்டாய், பச்சார வீட்டை கிடக்கிறாய் என்று சபையில் அங்க பார்க்க 7 சபைக்கு சொல்வார். பாவம், இந்த கலக்கம் வருவதற்கு காரணம் பாவம் ஐயா. பாவ வாழ்க்கை. குடும்பத்தோடு கூட இருக்காமல் மற்ற குடும்பங்களை நினைப்பது ஒரு பாவ வாழ்க்கை. சொந்த மனைவிக்கு சில ரகசியங்களை மறைப்பது பாவ வாழ்க்கை. நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கு. நன்மை செய்யாமல் போனாலே பாவம். நீ சபையில் இருக்கிறாய், கழுவப்பட்டு இருக்கிறாய், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவன் சொல்றாரு, யாக்கோபுல 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன சொல்றார்? நீ நன்மை செய்யாமல் போனால் வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்து அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய், அது அவனுக்கு பாவமாய் இருக்கு. ஆதியாகமம் 4:6 வாசிங்க. ஆதியாகமம் காயினை பார்த்து ஆண்டவன் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு என் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் ஐயா. அப்ப நீ நினைக்கலாம் அது சரி இது சரி, ஆனால் நன்மை செய்யாம போனாலே பாவம் ஐயா. இதனால் ஒரு இதயம் கலங்கும்.
ஒன்று. இரண்டாவது, உன்னுடைய வியாதியினால் உன் இருதயம் கலங்கும் ஐயா. என்ன கலக்கம்? கேன்சர். கேன்சரா 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 இப்படி சொல்லி சொல்லியே 5 வருஷம் இருக்க வேண்டிய மனுஷி 5 நாள்ல போய் உன் வாயிலான் வார்த்தையிலான ஜீவனம் இருக்கு, மரணம் இருக்கையா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 18:21 ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவை வியாதி எனக்கு முழக்கம் கலக்கத்தை கொண்டு அதில் இருந்து விடுபட்டாத்தானே அவனுக்கு வாழ்க்கை. இரண்டாவது. மூன்றாவது என்னவா, சில பேருக்கு பதற்றம் வருமையா, கலக்கம், பிள்ளைகளால் குறித்த ஒரு ஏக்கம், பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை, பிள்ளைகளை குறித்த ஒரு வாஞ்சி, இது இருக்கும் போது உன் வாழ்க்கையில கலக்கம் உண்டாகும். பிள்ளைகளை குறித்து, பேரப்பிள்ளைகள், மருமக்களை குறித்து சந்தோஷமே இருக்காது, சமாதானமே இருக்காது ஐயா. இது வாழ்க்கையில ஒரு கலக்கத்தை, ஒரு பயத்தை கொண்டு வரும். நாலாவது, மரண பயம் உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருந்தால் அது கலக்கத்தை கொண்டு வரும் ஐயா. மரண பயம், மரண பயம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருந்த என்னை உன்னை மீட்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தார் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த கலக்கங்கள் எழுந்து நீ விடுவித்தால் ஒழிய நீ பரலோகம் போக முடியாது, அந்த புது வீட்டுக்கு போக முடியாது. அந்த கலக்கத்தில் விடுவோம். இரண்டாவது, அந்த கலக்கம், அந்த இரண்டாவது, அதில் இரண்டாவது காரியம் விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கணும். விசுவாசம். தேவனை தேடுபவர்கள் அவர் உண்டென்றும், தம்மை தேடுபவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும். எங்க இந்த வசனம் இருக்கு? சொல்லுங்க. எபிரேயர் சரி, 11 சரி, பார்த்துதான் வரும். ஹல்லேலூயா. பார்க்காம வரணும். ஆசாரியரின் உதடுகளில் வாய்க்கிறான். ஆசாரியன் உதடுகளில் வேதத்தை பார்த்து வரும். நான் பெருமை சொல்லலையா, நான் பெருமை சொல்லலை. கனடாவில் இருந்து கூட சில நேரத்துக்கு எனக்கு டெலிஃபோன் வரும், பாஸ்டர் நான் வசனம் தேட காணையில இந்த வசனம் அங்கே இருக்கு. ஆண்டவனுடைய கீழ், ஆண்டவனுடைய சுத்த ஆமையோட அபிஷேகத்தால எனக்கு தெரியாது, ஆனா டப்புன்னு வந்துடும் ஐயா, டப்புன்னு வருது. ஹல்லேலூயா. அப்படி வருவோம் ஐயா. அதான் தேவ பிள்ளைகள். விசுவாசம், விசுவாசம் வித்து என்ன வேணும் ஐயா. விசுவாசத்தை கணக்கு சொல்லி நம்ம போட்ட எழுதி காணப்படாது கணக்கு நம்ம விசுவாசப்படி செய்யணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. அந்த விசுவாசம் வித்து எனக்கு கட்டாயமா. விசுவாசம் இருக்கையா, அது நீ வித்தாக போடும் வரைக்கும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாய். என்னவா, அந்த சப்பானியத்தை உங்களுக்கு தெரியும். இந்த சப்பானி மாற்ற சப்பானி 4 பேர் கொண்டு வராங்க. 4 பேர் கொண்டு வராங்க பாருங்க. அந்த 4 பேர் கொண்டு வரதுக்கு முதல் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. தேவனிடத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சோமாக்குவான். ஆனா அவன் போக முயற்சிக்கிறானே, இப்படியாவது என்னுடைய சீனியர்கள் கூப்பிடணும், வரமாட்டாங்க. ஆனால் நான் கூப்பிடுவேன், கூப்பிட்டு அந்த வீட்டு அந்த வீட்டுக்கு இருக்கிற செலவு எல்லாத்தையும் நான் கொடுத்து நான் எப்படியாவது இயேசுவை சந்திச்சு நான் சுகமாக வேண்டும் என்று அந்த விதையை விதைக்கிறானே, அப்பதானே ஐயா அந்த தேவ விசுவாசம் உன்னிலே பற்றி எறியும் ஐயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நீங்க வித்து விதைக்கணும். விசுவாசம் இருக்கு, அதை நீ விதைக்கணும் வேண்டாம். நீ செயல் வழியில நீ காட்டும், செயல நீ காட்டும். அதான் ஆண்டவன் விரும்புகிறார். அங்க நாங்கள் பார்க்கிற 4:11-21 வாசிங்கம்மா. மார்க் 11:21 மார்க். பேதுரு நினைவு கொண்டு அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு. 22 வாசிங்க. 22 கரெக்ட் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள்.
இதுல இந்த கொங்கோட்ஸ் பைபிள், அந்த பைபிள்ல போய் பாருங்க, தேவனத்தின் விசுவாசம் இருக்கதான் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிரேக்க மொழியில 2 அர்த்தத்தை சொல்றாங்க. தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள், அடுத்தது தேவனை போல் விசுவாசம் இருங்கள். விளங்குதாது அர்த்தம்? தேவனிடத்தில் எல்லாரும் விசுவாசம் தான், ஆனா தேவனை போல் இந்த வெளிச்சம் உண்டாவதாக, பூமி உண்டாவதாக நீ சொல்லிட்ட. புருஷனை பார்த்து வெளியே போவா விடுவாங்க. அந்த விசுவாசம் வருவாங்க. வார்த்தை விசுவாசம் என்ன? விசுவாசம் வார்த்தையால் உண்டாகிறது. அந்த வார்த்தை என்ன? விசுவாசம், விசுவாசத்துக்குரிய அந்த ஆவிக்குரிய வல்லமையை சுமந்து செல்லுகின்ற ஒரு ஏவு கனலானையா வார்த்தை. விசுவாசம் ஆவிக்குரிய வல்லமையை, விசுவாசத்துக்குரிய ஆவிக்குரிய வல்லமையை சுமந்து செல்லுகின்ற வார்த்தை. அப்ப அந்த விசுவாசம் எனக்கும் உனக்கும் உண்டாகும். ஆமென். மலையை பார்த்து பேருந்து கல்லுள்ள போனா கல்லுள்ள போகணும். பிள்ளைய பார்த்து பிள்ளைய பார்த்து திட்டாதீங்க ஐயா. உங்க பிள்ளைய பார்த்து தயவு செய்து திட்டாங்க. மாடே பண்டிகை பூனையை பள்ளியை புள்ளியன்னு திட்டாங்க. அது மானதான் கோபியை தின்னு இப்படிதான் போடும். பண்டிகைன்னு சொல்லி பாருங்க, கண்டான கிளிக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைக்கு அன்பான ஆண்டவரே, நீ தந்த பிள்ளை ஐயா உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். நீரே என் பிள்ளையை பார்த்துக்கணும். அது பார்த்துக்கிறேன். என்னால் முடியாது, உன்னால முடியாது ஐயா. நீ கண்ணை விட்டாளுங்க, ஒரே கண்ணி இறுதியும் வெடிக்கும். ஏசிட்ட சொல்லி அழும்போது நிச்சயமா உன் வாழ்க்கையில பெரிய காரியம். 2 காரியம் சொன்னேன். ஒன்று, நீ என்ன செய்யணுமா? 2வது காரியத்தில் நீ என்ன செய்யணும்? ஒன்று விசுவாசிக்கணும், மற்றது கலங்காம இருக்கணும். 3வது காரியம் கையாம இருக்கணும். 3வது காரியம் என்னவா? தேவனுடைய பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? அப்படியே திடீரென்று வந்து இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். திடீரென்று ஒன்று வந்து அப்படியே இழுத்து கொண்டு போகும். ஒரு பெரிய காந்தம் இருக்கு, ஒரு காந்தம் வருதுன்னு வைங்க, மேலே குண்டூசியல் இருக்கு. குண்டூசியல் இருந்தா என்ன செய்யும்? டப்பன்னு போவியா, டப்பன்னு போகும். அப்படியான ஒரு காட்சியாக நடக்க போகுது மிக விரைவில். காந்தமாகிய இயேசு கிறிஸ்து மேலே வர குண்டூசியாகிய நாங்கள் அப்படியே மேலே போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குண்டூசியா இருக்க வேண்டிய நீங்க பாரமா இருக்கக்கூடாது. பாரம் அதுக்காக நான் மாமிச பேரத்தை சொல்லிடு. மாமிச பேரா போக முடியாது அப்படி நான் சொல்லிடு. என்ன எண்ணத்துல பாரமா இருக்கக்கூடாது. உன்னோட இருதயம் பாரம் கொள்ளக்கூடாது. உன் இருதயத்துல சொற்கான இருதயம் ஒன்றுண்டாமல் மாற்றிக்கிறார். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு, அந்த சம்பவம் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டோட வருகை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க 24ஆம் வசனம், 34ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் லூக்கா. கெரியா 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இன்னும் சந்தோஷமா within 5 minutes. லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் கவனம். அப்ப இருதயம் எப்படி இருக்கணும்? பெருந்திண்டியன்னா நான் நினைக்கிறேன் அப்படிதான் சாப்பாட்டு பிரியனா இல்லை. பெருந்திண்டி என்றா சிற்றின்ப பிரியன். சிற்றின்ப பிரியனையா, சிற்றின்பம் தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்ல பரிசுத்தமான பிள்ளைகள். சிற்றின்பத்தையே காணாமல் அப்படியே துக்கமா வந்து பேரின்பத்தோடு பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், அப்பப்ப பார்க்கணும், சிற்றின்பத்தை அனுபவிக்கணும். என்னது? பேரின்ப கடலில் ஓய்வின்றி மூழ்கணும், அப்பப்ப சிற்றின்பத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. இது அவன் ஆண்டவனுக்கு இருதயம்
பெருத்திண்டியா இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொன்னான்? சிற்றின்ப பிரியனா. சிற்றின்பம் வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் என்னமா சிற்றின்பம் என்ன? களியாட்டு. இங்க களியாட்டு இங்க இல்ல, வெறி இல்ல, வேசித்தனம் இல்லைங்கிற சபையில காம விகாரம் இல்ல, வாக்குவாதம் சாரியா வாக்குவாதம் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. வாக்குவாதம் இல்லையா சபையில? சொல்லி காட்டுட்டா எங்க வாக்குவாதம் இருக்கா இல்லைன்னு குழம்பி வைங்க. வாக்குவாதம் சபையில இருக்கக்கூடாது. இது ஒரு சிற்றின்பம். வாக்குவாதம் பொறாமை அது கடைசி வரைக்கும் எங்கிட்ட இல்லையா ஐயா? பொறாமை அது என்ன ஆமை ஐயா? பொறாமை என்னவா? எலும்பு உருக்கி அப்படியே கேன்சரா மாறிடுது ஐயா. 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வீட்டு சென்று பார்த்துப்பாரு நீதிமொழி. பொறாமை கொள்ளவே கூடாது ஐயா, பொறாமை கொள்ளவே கூடாது. என்னன்னு பார்க்க ஒரு ஊழியர் முன்னுக்கு வாரான்டா நாங்கள் அவனுக்கு ஆசீர்வதிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்க அவருக்கு போற ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் கூட இருக்கு. அந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளுவோம். ஆமென். இப்ப சாரா சத்தியத்தை சொல்றா சத்தியத்தை சொல்றாளா? உங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, உங்களை மடக்கும் ஒடுக்கும் காலை முடியும் பல்லை உடையும் நாக்க ஆளும். சிலட்டு ஜெபம் வந்தாங்க, உடைமையா காலை என் புருஷன் திமிர்ந்து குடிக்கிறானையா, உடைச்சு காலை போடும். போய் அங்கி சோட்டவன் சொன்னான், என் புருஷனை காலை உடைக்கும், முதல் 3 காலை உடைக்கும். அப்படி ஜெபிக்கிறாங்க. ஆசீர்வாதிங்க. இன்னும் உண்மை அறியும் சத்தியத்தை அவ்வளவு கொடுமையா. அப்படி சொல்லு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமே. பொறாமை சபைக்கு இருக்கக்கூடாது. எந்த ஆமையும் இருக்கிறார், இந்த பொறாமை சபைக்கு வரக்கூடாது. ஆமே. அதான் சொன்னேன், சபையில விட்டுட்டு ஓடிடாங்க தயவு செய்து. அப்படியே கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் கலைச்சு கொஞ்சம் அந்த டைம் இருக்கு தானே. எங்களோட பள்ளிக்கூடமா இருந்து முத்தவழி கிரவுண்ட்ல நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிரவுண்ட்ல இருந்து நாங்கள் வெளியில போகிறோம். அது தெரியாது. நல்லா ஜெபிக்கிறீங்க, யாரும் தீர்க்கதரிசனம் பார்க்கணும், தரிசனம் பார்க்கறீங்க, எப்போ போவோம் அப்படிலாம் வரணும். தரிசனம் தீர்க்கதரிசனம் வரணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அதுக்காக அண்டவாடி நாளைக்கு புது இடம் கிடைக்கும், நாளைக்கு அந்த இடம் கிடைக்கும், நாளைக்கு உனக்கு பிள்ளை பிறக்கும். ஆமே. அங்க பூமியே இல்லை, அறுத்து கொட்டியாச்சு, உனக்கு நாளைக்கு பிள்ளை பிறக்கும். போச்சடா. இதெல்லாம் தீர்க்கதரிசனம் இல்லை, பொய் தீர்க்கதரிசனம் இல்லை. அது ஆண்டவன் சொல்லுகிறாரு. பொறாமை. அடுத்த வாசிங்க. இதானே சிற்றின்பம். இந்த சிற்றின்ப இதில் இருந்து நீயும் நானும் விலகி வரும்போது நிச்சயமா பரவ போகுது. அது மாத்திரமில்லை, சிற்றின்பம் என்ன சொன்ன முதல் இருதயம் பெரும் திண்டியினாலும் வரி இல்லை உங்களுக்கு, வெறியினாலும். மற்றது லௌகீக கவலை. லௌகீக கவலை என்ற என்ன? தன்னை குறிச்ச கவலை. இப்போ இங்கிலீஷில் பார்த்தேன், 2 அமெரிக்கன் அந்த பைபிள் ஒன்றில் இருக்கு, கேர்ஸ் ஆஃப் திஸ் எவ்ரிடே லைஃப். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை குறித்த ஒரு அக்கறை, கஷ்டம். மற்றது கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல பார்த்தேன், worries of the life, கவலை, வாழ்க்கையை குறித்த ஒரு கவலை. இந்த கவலைகள், லௌகிக கவலைகள், பிள்ளை குறித்த கவலைகள், வீட்டை குறித்த கவலைகள், இதெல்லாம் உன்னை விட்டு போனால்தான் நீ பரலோகம் போகலாம் ஐயா. ஆமென். சொல்லுங்க. லௌகிக கவலையிலிருந்து நீயும் நானும் விடுவிக்கப்படும் நேரத்தில் நாங்கள் வந்திருக்கோம். லௌகிக கவலையில் நான் உதறி போட்டு இயேசுவத்தில் போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். லௌகிக கவலையை விட்டால் தான் பரலோகம் போகலாம் ஐயா. விட்டால் அக்கா வீடு வேணும்னு சொல்லல, வீடு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் எல்லாவற்றையும் அதில் நீ ஆசைப்படக்கூடாது. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
இந்த ஆலயம். நீங்க பண ஆசை இல்லாதவர்களிருந்து எல்லாவற்றுக்கும் போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுது என்ன செய்வார்? உங்களை கைவிட்டு விடுவது. வாசிங்க, நல்ல வாசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் கதியா வாசிங்க முடிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களிருந்து உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவேன் என்று சொன்னேன். நீங்க வாசிக்காங்க. ஆகவே உங்களை விட்டு விலகுவது வாக்குத்தத்தத்தை நாம் பிடிக்கிறோம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று நல்லா பாடுவோம். ஆனா அதுக்கு முன்னாலே வாக்குத்தத்தம் என்ன சொன்னார்? ஒன்றுக்கும் கவலைப்படாது, பணாசை கவலைப்படாது. பணாசை இல்லாத இருக்கின்றதே போதும், திருப்தி. நான் மனநலமாக இருக்க கற்றுக்கொண்டேன், திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் கீழானாலும் வறுமையானாலும் பஞ்சமானாலும் மரணமானாலும் துயில் இல்லாவிட்டாலும் நித்திரை இல்லாவிட்டாலும் நான் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். 3 காரியம் சொன்னேன். நான் நீ பரலோகம் போக வேண்டும் என்றால், அவர் சொத்து சேர்க்க வரும்போது, சம்பத்தை சேர்க்க வரும்போது, நீதிமானை சேர்க்க வரும்போது 4 காரியங்கள். 1, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். மற்றது பெண்களை குறித்தான் சொன்னார். 4 காரியம். அடுத்ததாக புது வீட்டுக்கு போவது போல இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சஞ்சலப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. 2வது விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். 3வது காரியம், திடீரென்று தூக்கி செல்லும் ஒரு ஸ்தலமாக பரலோகம் இருக்க போகிறது. அப்படி போக வேண்டும் என்றால் நீயும் நானும் செய்ய வேண்டியது, சிற்றின்ப பிரியராக இல்லாமல், உலக ஆசை இல்லாமல் நீ மாறும்போது ஆண்டவன் பெரிய காரியங்களை செய்வாரையா. இன்னொரு வசனத்தை ஆண்டவர் வசனம் தாராங்க, அதை வாட்சி நான் முடிக்கிறேன். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. 2 கொரிந்தியர். வாசிங்க. ஆகையால் எல்லா இடத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். 7:10 2 கொரிந்தியர். தேவனை கேட்ட துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அனுபவம் இல்லை. Alleluia. இயேசு எமக்கு நன்றி அப்பா. பேசிய வார்த்தையிருக்கா நன்றி. கோடான கோடி நன்றி. வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினால் கிருபையாய் எங்களுக்கு வாசம் செய்தவரே கோடான கோடி நன்றி செலுத்துவோம் ஐயா. பொன்னும் வேண்டாம் ஐயா, பொருளும் வேண்டாம் ஐயா, நீதானே பங்கு ஐயா. பொன்னும் வேண்டாம் ஐயா, பொருளும் வேண்டாம் ஐயா, நீதானே பங்கு ஐயா. பரலோகம் நான் வந்து சேர்ந்திடவே, பரலோகம் நான் வந்து சேர்ந்திடவே வழிதனை காட்டும் ஐயா, ஜீவ வழிதனை காட்டும் ஐயா, வழிதனை காட்டும் ஐயா, ஜீவ வழிதனை காட்டும் ஐயா. இயேசுவே உம்மை போல் வாழ வாஞ்சிக்கிறேன் உள்ளமும், என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே. ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. அன்பான எங்கள் பரலோகத்தாரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஐயா. உங்களுடைய வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்ள நீ கட்டித்தந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீ இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்தும் உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வாதம். இந்த சமயம் வர்த்திக்கப்படும் இயேசுவே, சமயம் வர்த்திக்கப்படும். இந்த கிறிஸ்துமஸ் புரோகிராம் நடக்கும்போது புதிய ஜனங்களை அழைத்து வரும் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றும் ஐயா. அநேகருக்கு ஆசீர்வாத பிள்ளைகளை மாற்றும்.
இயேசுவினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன். ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் ஜெபித்து நான் முடிக்க போறோம். இன்னொரு அறிவித்தலோடு சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னேன் வருகிற வெள்ளிக்கிழமை இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல வீட்டு கூட்டம் இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி இந்த இடத்துல நடக்கிற வேத படிப்பிலும் பாஸ்டர் துர்ராஜன் அவர்கள் மத்தியிலே வேத படிப்பை கொண்டு வரோம். தயவு செய்த பகுதியில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள். இந்த இடத்துல அந்த அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாது. ஆமென். ஜெபித்து நான் முடிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. ஆண்டவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோமா? அவர் மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்ள வருகிறாரே, அதற்காக நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா. இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஒருவராவதப்பா இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய வருகையிலே விட்டு விடாமல் அப்பா உம்மை நம்பி உம்மை நோக்கி உம்மை நெருங்கி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபையை பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பரிசுத்த கருத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய பிரசன்னம் கூட செல்ல முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மோடு அந்த அந்நிய நெருங்கிய உறவுக்குள்ளேயப்பா அவர் ஜீவிக்கத்தக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுமானால் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். சேர்த்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவன் தாங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமா? நம்முடைய வந்தால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியும். ஆமென். ஹalleluya ஹalleluya. இன்னொரு